தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க. முன்னாடிலாம் நாங்கள் ஜோதிடம் சொல்லும்போது ஒரு பலன் சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தினுடைய அந்த ராசியினுடைய பலன்களை சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் பொது பலன் தான் கொடுக்குறோம், அவங்களுடைய ஜாதக பலன் கிடையாதுன்னு. மனிதனுடைய தனித்துவம், மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொபோட்டிக் மாதிரி அவனுடைய வாழ்க்கை போகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இன்னும் காலங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய நடிகர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவார்ட் வாங்குறது, மிகப்பெரிய அளவுக்கு போகிறது, உலக நாடு ஃபுல்லாக பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறதை நம்மளால் பார்க்கக்கூடிய இது இருந்துருக்கு. 2 பெரிய கிரக மாற்றங்கள் இருக்குது. ஒன்று சனி பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? சனி எல்லா கிரகமும் பெயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் சனிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? சனி வரக்கூடிய ஆண்டில் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடியது பெரும்பாலும் பேசப்படுகிறது, உலகம் முழுக்க உற்று நோக்கப்படுகிறது. எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? கிரகம் எங்கே வேணால் போய் உட்காரட்டும், அது முன்னாடி உட்காரட்டும் பின்னாடி உட்காரட்டும், ஐயா எனக்கு என்ன சொல்லியாது அப்படின்னு சொல்லி தான் உட்கார்றாங்க. அந்த ஜனங்களுக்கு, அந்த மாஸ் கிரௌடுன்னு சொல்கிறோம், ஏழை மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுய தொழிலில் அதிக ஆர்வம் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டு, குக்கிங்கு, இந்த மாதிரி தொழில்கள்லாம் அதிகமாக இப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் இருக்கும். கோல்டு விலை கம்மியாகிறதுக்கான சான்ஸே இருக்காது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் பொழுதும் ஒரு பெரிய கேள்வியும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கிறது இயல்பு தான் இல்லையா? அந்த மாதிரி 2026 பிறக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நமக்கு நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும், இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், உலக அளவில் எப்படி இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. அதை ஒட்டி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேசுகிறதா இருக்கும். நம்மோடு பிரபல ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் 26ன்னா என்னன்னு தெரியும், அது சம்மந்தமாகவும் நம்ம பேசுகிறதா இருக்கோம். பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை சொன்ன மாதிரி 26 அப்படிங்கும்போது கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம். முதல்ல சார் 26 ஜென்ரலாகவே எப்படி இருக்க போகுது? ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த வருஷம் எப்படி பிறக்குது, இவங்களுக்கு வருமானங்கள் வருமா, மன நிம்மதி வருமா, என்ன கிரகங்கள் மாற்றம், எந்த நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது அப்படின்னா ரொம்ப ஆங்ஸைட்டியாக பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திர பிறப்பும் இந்த வருஷ கிரக பெயர்ச்சியும் சாதகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே போட்டு பார்த்துக்குவாங்க. முன்னாடிலாம் நாங்கள் ஜோதிடம் சொல்லும்போது ஒரு பலன் சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தினுடைய அந்த ராசியினுடைய பலன்களை சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் பொது பலன் தான் கொடுக்குறோம், அவங்களுடைய ஜாதக பலன் கிடையாதுன்னு. அதே மாதிரி தான் ஒரு நாட்டினுடைய பலன் சொல்லும்போது அந்த நாட்டுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பொதுவாக குருவனுடைய அம்சத்தை வச்சோம், சனியினுடைய அம்சத்தை வச்சோம், ராகு கேதை வச்சோம் தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம். இந்த ஆண்டு உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் சுக்கிரனது வீடான ரிஷபத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. நல்ல நட்சத்திரம்தான், நல்ல ராசி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆண்டு கிரக சேர்க்கைகள்னு பார்க்கும்போது தனுசில் 4 கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது, இதே மாதிரி தான் 2019 கூட நமக்கு 4 கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது தான் இன்ஃபெக்ஷன் வந்தது. அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை தரும். இந்த 2026 பொது பலன் சொல்லும்போது எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி ஒன்று கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். குரு மிதுனத்தில் இருக்கும்பொழுது என்ன பலன், உச்சம் பெறக்கூடிய கடகத்தில் இருக்கும்பொழுது என்ன பலன், அதிசாரமாக சிம்மத்துக்கு போகும்போது என்ன பலன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 கிரகங்கள், ஒரே கிரகம்தான் 3 பலனை கொடுக்கணும். பார்வை வேறு, ஸ்தான பலம் வேறு, சனியினுடைய வக்கர பலன் வேறு இருக்குது. ஆகவே பொது பலனில் பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை இப்போ இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எப்படி இருக்கும். தங்கத்தினுடைய விலை சிம்மத்துக்கு போகும்போது நிச்சயமாக குறையும், வெள்ளியினுடைய விலை நிச்சயமாக குறையும். ஷேர் மார்க்கெட் எப்படி சார் இருக்குது, ரீடிங் பார்த்திங்கன்னா நல்ல அருமையாக இருக்குது.
ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியல. என்ன காரணம், எவ்வளோ லோவில் போகணும். இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கள கேட்டிங்கன்னா, சார் மார்க்கெட் லோவாக இருக்கும்போது தான் சார் பண்ணிக்கிட்டே போகணும், எவ்வளோன்னு பண்ண முடியும். அதே மாதிரி வெளிவட்டார பழக்கத்தில் உங்களுக்கு அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை, இங்கே வராதிங்க, நாங்கள் எங்களுடைய நாட்டை காப்பாற்றணும்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக அமையும். அதே நேரத்தில் உழைக்க தெரிந்தவன் தமிழன், உழைக்க தெரிந்தவன் இந்தியன், அவனுடைய ஜாதகத்தில் பிழைக்க தெரியும். உழைக்க தெரிஞ்சால் பிழைக்கலாம். இந்த கதவு முன்னா என்ன சார், அடுத்த 2 கதவு திறந்து இருக்கும். ஜெர்மன் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், நியூசிலாந்து போகலாம், நிறைய நாடுகள் இருக்குது. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் முதல் என்ன, உழைப்பு. அந்த உழைப்பு இருக்கும்போது அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த 2026 பெண்களது ஆண்டு, அவங்களுக்கு திருமணமும் சந்தோஷமான வாழ்க்கையும், திருமண வாழ்க்கையில் மேன்மையும், குழந்தை பாக்கியமும், வீடு வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். பெட்ரோல் விலை எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் வரும். இதை எல்லாத்த விட போர் பதட்டம் உண்டு. பெட்ரோல் விலையில மாற்றம் வரும்னு சொல்லிட்டீங்க, அதிகமாகுமா கம்மியாகுமான்றதையும் சொல்லி. எந்த காலத்துலேயும் பிளாக் கோல்டு வந்து குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது சார். கோல்டும் சரி, பிளாக் கோல்டும் சரி, டைமண்டும் சரி, பழைய விலைக்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் மார்க்கெட்டில் வந்து அந்த 102 ரூபாயிலே வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் நம்ம இந்தியாவினுடைய மோடிஜியினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய அற்புதம். அதே நேரத்தில் நீங்கள் சுற்றி உள்ள நாடுகள்லாம் பாருங்கள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஒரு பக்கம் இயற்கை அழிவுகள், இன்னொரு பக்கம் செயற்கை பிரச்சனைகள், மத கலவரங்கள். அதே மாதிரி நமக்கு சில மத கலவரங்கள் வரும், இயற்கை அழிவுகள் நிச்சயமாக இருக்கும். சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில், சனியும் செவ்வாயும் பார்க்கும் காலத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகள். முதல் 6 மாதம் இங்கே வறட்சியாகும், 2வது 6 மாதம் உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் வெள்ளமும் மழையும் இருக்கத்தான் செய்யும். பயிர் வகைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு இது சுபமான ஆண்டாக இருக்கும்னு சொன்னேன். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதை நம்ம இந்த பொங்கலில் இருந்தே நம்ம பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்யும்போது அற்புதமான பலனை கொடுக்கும். இதை எல்லாத்த விட இது வரைக்கும் நீங்கள் 2026 எப்படி இருக்கும், இந்த ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அருமை நேயர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, நீங்கள் சரியானபடி முடிவு எடுத்து யாரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் சுபமான வருடமாக இருக்கும். இந்த வருடம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த வருடத்துக்கு மட்டுமே வெற்றியை தராது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரும். இதில் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனியும் சரி, செவ்வாயும் சரி, மற்ற கிரகங்களுடைய ஸ்திதியும் சரி, குருவனுடைய ஸ்திதியும் ராகு கேதுவும் மாறுகிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில், எலெக்ஷனில் நம்ம சந்திக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இல்லை, ஆனால் புதிய முகங்கள், புதிய புதிய வாக்காளர்கள் வரப்போகிறாங்க. அந்த புதிய வாக்காளர்கள் புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. புதிய தமிழகம் எப்படி 1967 புதிய ஒரு அரசாங்கம் அமைந்ததோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமும் புதிய வாழ்க்கையும் அமையும். நேரடியாகவே சொல்லிட்டீங்க சார். ரைட், அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். உங்களுடைய பார்வை சார். 2026 பொதுவாகவே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதத்தில் தான் பலன் சொல்லுவோம். ஏன்னா பஞ்சாங்கம் அப்போ தான் கொடுக்கப்படுறது. ஒவ்வொரு தமிழ் வருடம் அந்த சித்திரை மாதத்தை தான் பஞ்சாங்கத்தில் வச்சு நம்ம வந்து பலன்கள் பார்க்குற வழக்கங்கள் இருக்குது. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, ஜனவரி மாதம் 20ஆம் தேதி. அப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில தேதிகள் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் எனக்கு எல்லாரும் இப்போ எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால், ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நான் இதை எடுத்துட்டேன், நான் வந்து இது சக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னு பல வருஷமாக சிந்திக்கிறோம் இல்லையா. அப்படி 2026 வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது.
இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது வந்து ரோகிணி நட்சத்திரங்கிற நட்சத்திரம். பொதுவாகவே இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 3 விதமான பெயர்ச்சி. நான் வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1, 2 வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி இருக்குது. இந்த வருஷத்தினுடைய கடைசியில் ராகு கேது பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியினுடைய பலன்களை வைத்து தான் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் அதனுடைய பலன்கள் சொல்லுவாங்க. வருடாந்திர பெயர்ச்சியை வச்சு சனி பகவானை வச்சு சொல்லுவாங்க, வருட பெயர்ச்சியை குரு பகவானை வைத்து பலன் சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாத பலன்களை சூரியனை வைத்து சொல்கிறது, வார பலன்கள் தின பலன்களை சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள், நேர பலன்களை லக்னத்தை வைத்து சொல்லுவாங்க. இப்படி தான் அஸ்ட்ராலஜியில் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விதம். அப்படி இருக்கிறச்ச இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் மைனஸாக இருக்குது அப்படின்னு நம்ம கணிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அதாவது இங்கே வந்து ரொம்ப யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறையா உருவாகுவாங்க. சுவாமி நித்யானந்த சுவாமி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னார். முதல்ல வேலைக்கு போகிறது நிறுத்தின்ட்டார், ஏன் சிஷ்யர்கள் வேலைக்கே போகக்கூடாதுன்னு. அந்த மாதிரி நிறையா பேர் இப்போ வேலைக்கு போகிறதோட சொந்தமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்லைன் பேஸ்டான சில வர்த்தகங்களில் இனி இந்த வருஷத்தில் ரொம்பவுமே ஜாஸ்தியாகும், ஈஸியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூஸ் நம்பகத்தன்மை இருந்தது போய் அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நியூஸ் செக்டார்ஸ், மீடியாவில் நியூஸ் செக்டார்ஸில் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஜோதிடம், ஆன்மீகம் போன்ற விஷயங்கள் இன்னும் வலுப்பெறத்துக்குண்டான வருடமாக இந்த வருடம் இருக்குது. ஏன்னா குரு வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப ஆட்சியான ஒரு இடத்துல வருது. ஆட்சினா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனிதனுடைய தனித்துவம், மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொபோட்டிக் மாதிரி அவனுடைய வாழ்க்கை வந்து போகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இன்னும் காலங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்த வர்த்தகங்கள் போயிட்டு வருது, பிஸ்னஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த 2026 ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் கண்டிப்பாக வரும். ஆயுள் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். மத குருமார்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். எப்போவுமே மத கலவரம், மதம் சம்பந்தமான விஷயங்கள் பெருசாக இருக்காது, ஆனால் இனிமேல் கொஞ்சம் பெருசாகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஆங்காங்கே ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேடு விளைவிக்கும். கண் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வயிறு சம்பந்தமான விஷயங்கள் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள்னு சொல்லுவாங்களே, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுது, இந்த திருப்பி அந்த பெண்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள், இடையில கூட நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து இவங்க வந்து தாக்கப்பட்டார்கள், இவங்க வந்து கொடுமை செய்யப்பட்டார்கள், இந்த மாதிரி செய்திகள்லாம் நிறைய வரத்துக்குண்டான 2026 இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் கோல்டுனுடைய ரேட்டு இதெல்லாம் 2028 வரைக்கும் அப்படியே ஏறும் இறங்கும், ஆனால் நல்ல ஏற்றங்கள் தான் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. இன்னொன்று என்னென்னா பவர் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய ஒளியிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் மக்களிடையே ரொம்ப போகும். பேட்ரி கார்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது இன்னும் மக்களிடையே நிறைய போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முந்தியெல்லாம் என் குழந்தை சந்தோஷம்னு சொல்கிறது பதிலாக நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான், என்ன தொடர்புலேயே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று மலை சரிவுகள், மலை கோயில், நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி மலை சரிவுகள் இருக்குது. பெங்களூர், அதே மாதிரி மத்திய பிரதேஷ், அதாவது மும்பை, கல்கட்டா, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடுகளில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறையா அழிவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் வந்து இருந்துருக்கு. நிறையா அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் அண்ணா வந்து ரொம்ப அழகாக ஒரு சப்ஜெக்ட் சொன்னார். அதனால் இப்போ இருக்கிறது இப்போத்தை வச்சு ப்ரீ ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. ப்ரீ ப்ரெடிக்ஷன் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு எலெக்ஷன் டேட்லாம் அறிவித்து அதுக்கப்புறம் தான் அதோடைய ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப வலு ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து இன்னும் நல்லபடியான உயரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு சிங்கர் ரொம்ப பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள், மிகப்பெரிய பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இந்த வருஷம் இருந்துருக்கும். அதாவது திடீர் பிரபல்யம்னு சொல்லுவாங்கள்ல,
அந்த மாதிரி பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நம்மளுடைய நடிகர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவார்ட் வாங்குறது, மிகப்பெரிய அளவுக்கு வந்து போகிறது, உலக நாடுகளில் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறதை நம்மளால் பார்க்கக்கூடிய இது இருந்துருக்கு. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு நல்ல அரசாங்கத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள்ல அவர்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி கடல் சார்ந்த பகுதிகளில் பாதிப்புகள் நிறைய இருந்துருக்கும். கடல் சார்ந்த பகுதிகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மழை நீர் இந்த வருஷம் 50-50 தான் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 50% ஆஃப்டர் ஜூன் வந்து பார்த்திங்கன்னா 50-50 தான் சொல்லப்படுறது. விவசாயிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமும், மிடில் மேன்னு சொல்லுவாங்க, அதாவது நடுவில் புரோக்கரேஜ் பண்ணி மிடில் மேனாக இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள், விவசாயிகளுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி இந்த வருஷத்தில் வந்து நிறைய முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ இடைப்பட்ட காலத்தில் முருகர் பக்தி, இந்த முருகர் பக்தி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. முருகர் யுகம் மாதிரி ரொம்ப பிரபல்யமாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னமும் அந்த மாதிரி நிறையா பக்தர்களுக்கு நல்லா அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் நார்த் இந்தியாவுக்கு நிறையா பிரயாணங்கள் இங்கேருந்து இதெல்லாம் காசியா அப்படின்னு கேட்குறது போய் காசி தானே அப்படின்ற அளவுக்கு நிறையா பேர் பிரயாணம் பண்ணக்கூடியது, ஷீரடி, காசி இது போன்ற பிரயாணங்கள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போன்ற யூஏலாம் நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் யூரோப்லேருந்து நிறைய பேர் அங்கே மாறுறதுக்கும், லண்டன்லேருந்து நிறைய பேர் அங்கே பெயர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருந்துருக்கு. இதெல்லாம் இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய 2026 ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். சார், உங்களுடைய பார்வையில் 26 ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது? 2026 ஆங்கில புத்தாண்டு இப்போ அண்ணா சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வழிமுறை அப்படிங்கிறது வந்து தமிழ் புத்தாண்டு தான். ஆனாலும் ஆங்கில புத்தாண்டு யதார்த்தத்தில் இன்னெவிட்டபிள்னு சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாததுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஆங்கில புத்தாண்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆரோஸ்கோப் ஜோதிடத்தில் எடுத்திங்கன்னா பெரிய அளவு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஆங்கில புத்தாண்டுக்கு ஜாதக ரீதியாக பேசிட முடியாது. ஆனால் கிரக மாற்றங்கள் இருக்குது, அது பஞ்சாங்கத்தை பார்த்து வர்றதில்லை. அதாவது அது கிரகங்கள் ஒரு காலகட்டத்தில் அது மாறிக்கிட்டே இருக்குது சுழற்சி முறையில். அப்போ கிரகங்கள் இப்போ ஏப்ரல் 14க்கு முன்னாடியே சனி வந்து பயிற்சியாகிறார் மார்ச் 6ஆம் தேதி. அண்ணா சொன்னபடி 2 பெரிய கிரக மாற்றங்கள் இருக்குது. ஒன்று சனி பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. அப்போ சனி பயிற்சி அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? சனி வந்து எல்லா கிரகமும் பெயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் சனிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? சனி வந்து வரக்கூடிய ஆண்டில் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடியது பெரும்பாலும் பேசப்படுகிறது, உலகம் முழுக்க உற்று நோக்கப்படுகிறது. அவர் ஒரு மந்தகாரகன். ஒரு கிரகத்தில் வந்து ஒரு ராசியில் வந்து அவர் 3 வருஷம் கிட்டத்தட்ட 2.5லேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கார். அதனால் அவருடைய பயிற்சியானது தவிர அவருடைய ஆதிக்கம் இந்த பவர், அவர் இருக்கக்கூடிய ராசி, முன்னாடி இருக்கக்கூடிய ராசி, பின்னாடி இருக்கக்கூடிய ராசி, இந்த 3 ராசியும் அவருடைய பவரில் கொண்டு வரதுனால அவருக்கு அந்த பயிற்சியை வந்து அவ்வளோ மக்களுக்கு ஒரு பக்கத்தில் பயம். சனி பயிற்சியா, எனக்கு என்ன, என் ராசிக்கு ஏதாவது ஆகிடுமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, நான் சாஃப்டாக போயிட்டுருக்கேன், வேலை குடும்பம் என்னோட இது அப்படி போயிட்டுருக்கேன், இதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமா? இப்படி ஒரு ஆண்டு பலன்களை பற்றி பார்க்கும்போது வெவ்வேறு நிலைகளில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு மாஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெருவாரியான மக்கள் லோயர் மிடில் கிளாஸில் இருப்பாங்க, மிடில் கிளாஸில் இருப்பாங்க, அதற்கும் கீழே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு மாதிரியாக வேலை செய்கிறது, அதுதான் உண்மை. நீங்கள் பணக்காரர் ஒருத்தர் 500 கோடியில் இருக்கார், அவருக்கு சனி பயிற்சி ஒரு மாதிரி வேலை செய்யும், அந்த ராசியில் இருப்பார். அதே பலன்கள் அதே ராசியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு வேலை செய்யாது, வேறு மாதிரி வேலை செய்யும். அவருக்கு 500 கோடியிலேருந்து 700 கோடி வருதுன்னா இவருக்கு 50 ரூபாலேருந்து 70 ரூபா வருதுன்னா வித்தியாசம் இருக்குது. ஆக வருமானம் கூடுது அப்படின்னு 20% கூடுதுன்னு சொன்னால் கூட அதோடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது மாறும். அந்த லெவலில் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களில் இந்த ஆண்டு பொருளாதாரம் என்பது அந்த பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அதாவது முற்றிலுமாக அண்ணா சொன்ன மாதிரி ரோகிணி நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்துக்கு தனஸ்தானம். ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன் என்பது ஒளி கிரகம். இப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒளியை சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் வந்து எல்லா உயிரினங்களும் உலகத்தில் நம்ம மட்டும் இல்லை, புழு பூச்சி ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லா உயிரினங்களும் இருக்குது. இந்த உயிரினங்களுடைய ஜனன காலத்தில் அந்த உயிரினம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த உயிரினத்திற்கு என்னென்ன பாக்கியங்கள் அதுன்றது எப்படி டிசைட் ஆகுது அப்படின்னா,
சூரியன்லேருந்து கிரகங்கள் ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுது பூமி மேலே அந்த ஜனன காலத்தில். அதை வச்சு தான் எந்த அளவுக்கு ஒளியை பிரதிபலிக்கிறதோ, நீங்கள் அதை தான் சயின்ஸ் ஆர்பிட் சயின்ஸ்னு நம்ம சொல்கிறோம், அதை தான் நம்ம ஜோதிடம்னு சொல்கிறோம். இப்போ ஆர்பிட் சயின்ஸ்னு கண்டுபிடிச்சதை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை. அப்போது அந்த வகையில் வந்து இந்த ஆண்டு வந்து ஒளித்துவத்துடன் துவங்கக்கூடிய ஒரு ஆண்டு, ஆங்கில புத்தாண்டாக பார்க்கும்போது. அப்போது பெருவாரியான மக்களுக்கு, கடைக்கோடியில் நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதார அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் சராசரியாக 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா எத்தனை பேர்கிட்ட 2 வீலர் இருந்தது, எத்தனை பேர்கிட்ட கார் இருந்தது? கார் என்பது 95ஆம் ஆண்டுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாத கனவு. இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு 3 கார் வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, காலனி எடுத்துக்கங்க, எத்தனை பேர்கிட்ட காலனி இருந்து? சராசரியாக அந்த முன்னேற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாஸ் பீப்புளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்கிறோம், வாழ்க்கை முறை. அதில் வந்து நல்ல சட்டை போட்டுக்கிறதோ, நல்ல வீட்டில் சுத்தமான டேப் தண்ணி வராது, குடத்தில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம் இதே சென்னையில். அதெல்லாம் மாறி எல்லா வீட்லேயுமே டேப் தண்ணி, பட்டன் அமுத்தினா தண்ணி, அப்படிங்கிற நிலைமைக்கு வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டே தான் வந்திருக்கு. இன்னும் சொஃபிஸ்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய நல்ல வசதிகள், வாய்ப்புகள் வந்து கொண்டே தான். எல்லார் கையிலையும் பணம் புரளும். வரக்கூடிய ஆண்டில் பணப்புழக்கம் அதிகப்படும் அப்படின்னா அது நல்லது. பணம் ஒரு இடத்துல பதுங்கி இருந்தது அப்படின்னா, அந்த பணம் வேலை செய்யலைன்னா அந்த பொருளாதாரத்துக்கும் எக்கானமி அந்த நாட்டுக்குமே கெடுதல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் என்பது முன்னேற்றங்கள் இருக்கும், அது அடுத்தது வரும். பட் வெகுவாரியான மக்கள் இந்த நிகழ்ச்சியை எதுக்கு மக்கள் பார்ப்பாங்க? எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? கிரகம் எங்கே வேணால் போய் உட்காரட்டும், அது முன்னாடி உட்காரட்டும் பின்னாடி உட்காரட்டும், ஐயா எனக்கு என்ன ஏன் சொல்லியாது அப்படின்னு சொல்லி தான் உட்கார்றாங்க. அந்த ஜனங்களுக்கு, அந்த மாஸ் க்ரௌடுன்னு சொல்கிறோம், ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் வேலை வாய்ப்பே இருக்கக்கூடாது, வேலைக்கே போகக்கூடாதுன்னு நித்யானந்தா சுவாமி சொல்கிறாருன்னு சொன்னார். அது மாதிரி இப்போவே அதை நம்ம பார்க்க முடியுது. வட மாநிலத்திலேருந்து இங்கே வரக்கூடிய வேலை மக்கள்லாம் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், இன்றைக்கி பெருகி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய உழைப்பை வந்து செலுத்தலை, அது ஒரு காரணம். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இன்னுமே வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை கிராஜுவேட்ஸ் அந்த பரம்பரையில் அப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க கடந்த ஒரு 5-10 ஆண்டில். அப்படி அந்த காலங்கள் மாறுது. என் பையன் நான் பண்ண வேலையை பண்ண வேண்டாம், அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா தாய் தந்தையும் உழைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வரக்கூடிய ஜோதிட அமைப்புகள்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய ஆண்டில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம், லிக்விடிட்டி என்று சொல்லக்கூடிய பணப்புழக்கங்கள் அதிகமாகும் போது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான பணப்புழக்கங்கள் ஏற்படும், அதிகமாக கன்சியூம் பண்ணுவான். நீங்கள் ஒரு பொருள் வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி அதிகமாச்சுன்னா, ரீட்டைல் மார்க்கெட் அதிகமாச்சுன்னா அந்த நாடு வளம் பெறுகிறது என்று அர்த்தம். வளர்ந்த நாட்டை நோக்கி, வளர்ந்த நிலையை நோக்கி செல்கிறது என்பது அர்த்தம். அதுக்கு அடுத்தது மிடில் கிளாஸ். இப்போ அந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது அப்பர் மிடில் கிளாஸாக ஆவாங்க, ஏன்னா அந்த பணப்புழக்கம் அதிகமாகுது. இந்த ரிச் கிளாஸில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பணம் பல ரிச் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த பணமானது தேங்கி இருக்கிறது, ஒரு குட்டையை போல தேங்கி இருக்கிறது. அதை கன்சியூம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நாடுடைய வளர்ச்சி என்பது ஏற்படும். தேவைக்கு அதிகமாக யார் கன்சியூம் பண்ணாலும் பிரச்சனை. தேவையோடு அந்த ரிச் கிளாஸ் பீப்புள், அப்பர் ரிச் சொல்கிறோம், அந்த மாதிரி பீப்புள் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணணும். அதையெல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். அது மாதிரி ரியல் எஸ்டேட் துறை, எஸ்பெஷலி நொடிஞ்சு போயிருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறை பல இடங்களில் பார்க்குறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, விலை ஏற்றங்கள் முக்கிய காரணம். அதையெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் ரெகுலரைசேஷன் ஆகி கன்சாலிடேஷன் ஆகும். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி என்பது கன்சாலிடேட் ஆகக்கூடிய ஒரு நாடு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 பேரழிவுகள், அதை பற்றி நம்ம எடுத்து பேசணும்னு சொன்னால் மக்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக். பேரழிவுகள் நடக்குமா நடக்காதா? எல்லாருமே டிசம்பர் மாதம் ஆனால் சென்னையில் எப்பா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமா, அதுதான் கேள்வி. இந்த கேள்வி என்னன்னா, இந்த ஆண்டு அப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்காது. தெற்காசிய நாடுகளில் இருக்கலாம், அதாவது எர்த்குவேக் போன்ற பூமி அதிர்ச்சியின் காரணமாக தெற்காசிய நாடுகள் இருக்கலாம், ஏன் நார்த் ஈஸ்ட், நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் இருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது, பேரழிவுகள் இருக்காது. அழிவுகள் இருக்கும், பேரழிவுகள் இருக்காது. நம்ம ஏரியில் வீடை கட்டிட்டு அழிவு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம தண்ணி சொன்ன பேச்செல்லாம் கேட்காது, அது வந்து தான் வரும், அது இருக்கும். அது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணா சொன்னார் அரசியல் மாற்றங்களை பற்றி பேசினார். அரசியல் மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு தேர்தல் வரக்கூடிய, மாநில தேர்தல் வரக்கூடிய இது. அடுத்த முதல்வர் யார், அந்த கேள்வியை நோக்கி 8 கோடி தமிழர்களும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை. அதாவது தற்சமய சூழ்நிலையில் அண்ணா சொன்ன மாதிரி அரசியல் மாற்றங்களை சரியாக கணிக்க முடியாது. தேர்தல் தேதி மற்றும்
இந்த கட்சியினுடைய கால்குலேஷன்ஸ்னு இருக்குது. தற்சமயம் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆன்டி இன்க்யூமென்சி இருக்குங்கிறது உண்மைதான், அது மறுக்க முடியாது. அதே சமயத்தில் எதிர்கட்சியில் வலு இல்லையே. எதிர் இருக்கக்கூடிய கட்சியானது பிளவுபட்ட காரணத்தினால, அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணகட்டத்தினால இந்த பொலிட்டிக்கல் கேம், இந்த கேம்பிளிங், இது எப்படி ஈக்குவேஷன் மாறும் அப்படிங்கிறது பிப்ரவரி 3வது வாரத்திற்கு பிறகு தான் இது சட்டில் ஆகும். ஓரளவுக்கு வந்து இது வந்து எந்த நிலையை நோக்கி பயணிக்கிறது என்பது தெரிய வரும். ஜோதிடர் தானே நீங்கள் இதெல்லாம் சொல்லலாமேனா அப்படி சொல்ல இயலாது. சம்பவங்கள் ஒவ்வொரு நேர காலகட்டத்திலும் இவால்விங் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம். சுழற்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது யாருக்கும் மெஜாரிட்டி வராத நிலையில் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் மார்ச் 1வது வாரம் அல்லது பிப்ரவரி 4வது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமான இந்த கால்குலேஷன்ஸ் மாறும்போது சொல்ல முடியும் அப்படிங்கிற நிலைக்கு அது எட்டும். இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பெருவாரியான மக்களுக்கு என்ன குறை அப்படின்னா, யாருக்குமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% பேருக்கு வேலை பார்க்கறதுல ஒரு தொந்தரவு இருக்குது. காலையில் எழுந்து இந்த வேலைக்காக நம்ம போகணும், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, ஐயோ பிடுங்கி எடுக்கிறானே மேனேஜர் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எல்லா தரப்புலையும் இருக்குது. அது லேபர் ஒர்க் பண்ணக்கூடியவங்கள்லேருந்து சிஎஃப்ஓவாக இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் இருக்குது. சில பேர் வெளியில் சொல்கிறதில்ல, பல பேர் வெளியில் சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த நிலை, இந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம செய்கிற வேலை எனக்கு பிடித்த வேலை, எனக்கு வந்து பிடித்த ஒரு கம்பெனி, எனக்கு பிடித்த சம்பளம், இப்படிங்கிறதுல நிறைய மாற்றங்கள் வரும். வேலை மாற்றங்கள் பெருவாரியாக நம்ம பார்க்கலாம், ஜாப் சேஞ்சஸ்ன்னு. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி அடையும் போதே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை ஓப்பன் ஆக உங்களால் வந்து வேலை மாற்றங்களை சடனாக நீங்கள் மார்க்கெட் போய் வெண்டைக்காய் வாங்கிட்டு வர மாதிரி ஒரு 10 நாளைக்குள்ள 2 ஆஃபர், ஒரு மாதத்துக்குள்ள 3 ஆஃபர். இதில் இன்னொன்று விஷயம் உன்னிப்பாக நம்ம கவனம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கடன்னு போய் நம்ம அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வாங்கிடுவோம். ஆனால் தவறான முடிவு எடுப்போம். யார் அதிகமாக சம்பளம் கொடுக்குறான் அவங்ககிட்ட நம்ம போகலாம். அது தவறான அணுகுமுறை. உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, இதற்கு எந்த இடத்துல வேலை செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறத பார்த்து கவனமாக செயல்பட வேண்டும். இது 2. இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாட தேவைகள்னு சொல்லக்கூடிய எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸு, அதாவது காய்கறி, பால், கேஸு, இது போன்ற விலை மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இது கட்டுக்குள்ளே இருக்கும். இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இது கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம வந்து 2026ஆம் ஆண்டை பார்க்கலாம். விலை ஏற்றங்கள் எதில் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, தங்கம் 20,000 மேலே போய் 22,000 23,000 தொடும். அதுக்கு பிறகு அது திருப்பி ரிவர்ஸ் எடுத்து கன்சாலிடேஷன் ஆகும். ஒரு 16,000-17,000 வரைக்கும் அது கன்சாலிடேஷன் ஆகும். அது வரைக்கும் தங்கம் ஏறிக்கொண்டே தான் இருக்கும். தங்கத்தை விட வேகமாக வெள்ளியின் விலை ஏறும். வெள்ளியிலும் கன்சாலிடேஷன் நடக்கும். இப்போ 250 ரூபா ஒரு கிராம் விற்கக்கூடிய வெள்ளியானது மறுபடி வந்து 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் தொட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மறுபடி கன்சாலிடேட் ஆகி ஒரு 250 300 ரூபாய்க்குள்ள அது நிற்கும். இப்போ இந்த கன்சாலிடேஷன் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். இப்போ இந்த ஆண்டு என்ன சிறப்பு, கோவிடுக்கு பிறகு கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள மொத்த சைனா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் லீவில் போகலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். 2 வருஷம் நான் சொல்கிறேன் லீவில் போகலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். அப்போ சைனாக்காரன் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இந்த மாதிரி வந்து எல்லாம் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, எல்லாம் 2 வருஷம் கம்முன்னு இருங்க, நான் சொல்கிறது தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு வியாதியை போட்டு முடிச்சு விட்டாங்க. இப்போது கோவிடுக்கு அப்புறம் உலக அளவிலேயே நீங்கள் அரசியலே எடுத்தீங்கன்னா திருப்பி மீளுமா இல்லை மீளாதாங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த லாக்டவுனுக்கெல்லாம் பிறகு மறுபடி வந்து அந்த எத்தனை பேர் வாஷ் அவுட் ஆகிருக்காங்க. வியாபாரம் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவர்கள் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெருக்கோடிக்கு வந்துட்டாங்க. அப்படி வாஷ் அவுட் ஆனவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. உயிரை சொந்தங்களை இழந்தவர்கள், இதெல்லாம் கன்சாலிடேட் ஆகி 23ஆம் ஆண்டு தான் ஓரளவுக்கு மறுபடி ரீஸ்டார்ட் பட்டன் வந்து தொடங்கினது. 2022 வரைக்குமே அந்த தாக்கம் இருந்தது. அப்போ தொடங்கி இப்போ 2024 ஓரளவுக்கு முன்னேற்றம், 2025 ஓரளவுக்கு பரவாயில்ல, சின்ன இறக்கம். அப்படி 2026 போது பெரிய ஏற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதாவது நிறைய மாற்றங்கள் தொழில்துறையில், மேனுஃபேக்சரிங் செக்டரில், ரீட்டைலிங் செக்டர்லலாம் நிறைய மாடல் வந்து மாறும். பிஸ்னஸ் மாடல் வந்து மாறும். அதனால் இதெல்லாம் இருக்குது. ரீட்டைலிங் செக்டரில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக வருகிறது. அதுக்கு பிறகு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறதுல நம்பிக்கை என்பது குறையும். வருகின்ற 2026ஆம் ஆண்டு கணவன் மனைவி நட்பு, பரஸ்பரம், குடும்ப ஒற்றுமைகள், குழந்தைகள் மேலே வச்சுருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, குழந்தைகள் மேலே எதுவுமே அளவோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பேரண்டிங் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ 10 பேரை குழந்தைய பற்றிட்டு எதையுமே கண்டுக்காம விட்டு எல்லாமே நல்லா வளர்ந்தது. இப்போ இந்த ஒரு குழந்தையை பற்றிட்டு இவங்க பண்ணுற ஒரு அழிச்சாட்டியம் வந்து இதை சாப்பிடாதமா, அதை பண்ணாதமா, இதை கடைசியில் அந்த குழந்தை செல்ஃப் எக்ஸ்போஷர் இல்லாமல் வளரக்கூடிய குழந்தையாக இருக்குது. அப்பா அம்மா இல்லாமல் எதையுமே நான் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைக்கு அதோடைய மனசு வந்து வருது.
இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய மனப்பான்மை சைக்காலஜியில் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தத்தில் எடுத்திங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் அஸ்ட்ராலஜி இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்திங்கன்னா கணிசமான முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில், அரசியல் ரீதியாக, உலக அளவில், உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட்டுடைய பாலிசி சேஞ்சஸ் என்பதை நம்ம பார்க்கலாம். புதுசாக வரக்கூடிய அரசு வந்து பல பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. த வே தே ஃபங்க்ஷன், அதாவது அடிப்படையாக ஃபண்டமெண்டலாக ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு எப்படி இயங்கிட்டு இருந்தாங்களோ 60 ஆண்டு காலமாக, அதில் அடிப்படையிலேயே சில மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அரசாங்கமாக வருகின்ற அரசாங்கம் அமையும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. ஒட்டு மொத்தத்தில் 2026 ஒரு சூப்பரான ஒரு இயர். எல்லாருக்கும் நல்லா தான் இருக்க போகுது. மேக்ஸிமம் 90% எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, ரைட். உங்களுடைய பார்வை 2026 வந்து நியூமராலஜி படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு குருவோட ஆதிக்கத்துல வந்து பிறந்திருக்கு இந்த 2026. அப்ப குருவோட ஆதிக்கம் அப்படின்னும் போது இவ்வளோ நாள் வந்து சட்டம் அது அந்த ஒழுங்கு இல்லாத நிலைமை வந்து மாறி அந்த சட்டம் ஒழுங்கு வந்து சீர்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. இத்தனை நாள் வந்து இந்தியாவை வந்து ஒரு மாதிரி இதுவாக பார்த்த உலக நாடுகள் வந்து இந்தியாவை வந்து இந்தியாவோட பார்வை வந்து உலக நாடுகளோட பார்வையில் இந்தியாவோட தரம் வந்து உயர்ந்திருக்கும். அதுவும் இல்லாத வந்து வேலை வாய்ப்பு வந்து உள்நாட்டில் இந்தியாவில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா போர் சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். கம்யூனல் ரயாட்ஸ் வந்து அந்த நார்த் ஈஸ்டில் பங்களாதேஷில் ஆரம்பித்த கம்யூனல் ரயாட்ஸ் வந்து காஷ்மீர் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஆண்டு வந்து பிறக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா 2 வெப்ப கிரகம் சூரியனும் செவ்வாயும் வெப்ப வீட்டிலேயே இருந்தது. வெப்ப வீட்டிலேயே இருந்து சனியோட பார்வையில் பிறக்கிறது. ஸோ சனியோட பார்வையில் பிறக்கிறதுனால கண்டிப்பாக வந்து காட்டு தீ, போர் சூழல் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். நேச்சுரல் கெலாமிட்டிஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்று வழி கல்வி, எல்லாரும் ஒரே டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த மாதிரி போகாமல் மாற்று வழி கல்வி வந்து அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் வேலையில் வந்து புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கும். அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனான சூழ்நிலை தான் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிகழும் அரசியலில். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியலில் வந்து மக்களே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இப்போ இருக்கிற தலைவர்கள், அதுவும் இப்போ இருக்கிற தலைவர்களோட ஹெல்த் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். தீவிரவாதம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும். ஏன்னா வந்து அந்த வெப்ப கிரகம் சூரியன், செவ்வாய் இது ரெண்டும் வந்து அந்த வெப்ப வீட்டில் இருந்து சனி பார்வை இருக்கிறதுனால இந்த வயலன்ஸ் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி, விவசாயம் வந்து அதிகமாக இருக்கும். மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுயதொழிலில் வந்து அதிக ஆர்வம் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டு, குக்கிங்கு இந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்து அதிகமாக இப்போ வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம் இருக்கும். கோல்டு விலை வந்து கம்மியாகிறதுக்கான சான்ஸே இருக்காது. கோல்டு கண்டிப்பாக வந்து உயர்ந்துகிட்டே தான் போகும். குருவோட இது வந்து கம்மி ஆக வந்து கோல்டோட விலை வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு விலை அதிகமாகுதோ அதே மாதிரியே வந்து வெள்ளியோட விலையும் அதிகமாகும். ஸோ கோல்டு வெள்ளி இல்லாமல் மக்கள் வந்து அதுக்கான ஆப்ஷனல் பிளாட்டினம் அந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு வாங்குறத வந்து நிறுத்தி ஷேர் மார்க்கெட்ஸு, லேண்டு இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து இந்த லேண்டோட விலை, பில்டிங்கோட இது வந்து லேண்ட் வேல்யூ, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் இந்த வாட்டி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. MCR Pure Cotton Club, formals and casual shirts. நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க.